வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். டர்மரிக், மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் தண்ணி, க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கு. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வர வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வர மாதிரி மறிப்பிச்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆட் சம் ஸ்னஃப், சோம்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை சில்லிஸ், காஞ்ச மிளகா, கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, கருவேப்பிலை, ஷாலட்ஸ். 3/4 கிலோ சிக்கனுக்கு 750 கிராம்ஸ் சிக்கனுக்கு 100 கிராம் சாம்பார் வெங்காயம். சாட்டட் வெல். உப்பு சேர்த்துக்கோங்க. ஆட் 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ராஸ் ஸ்மெல் கோஸ் சாட்டட் வெல். ஆட் சம் க்ரீன் சில்லிஸ். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 மிளகா போட்டிருக்கேன். ப்ளஸ் அண்ட் ஆட் 1 teaspoon chili powder, coriander powder 1 teaspoon, turmeric powder, மஞ்சள் பொடி, pepper powder 1/2 teaspoon, salt. Add the shredded chicken. பிச்சி போட்ட சிக்கன் இருக்குங்களா, அதை சேர்த்துக்கோங்க. சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Add just 2 spoons of chicken stock. சிக்கன் வேக வச்ச தண்ணி சும்மா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த மசாலா சேர்த்துக்காக தான் அதை ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் ட்ரை ஆனோடனே ரெடி ஆகிடும். ஆட் சம் கொரியாண்டர் லீவ்ஸ். கொரியாண்டர் இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம சேலம் பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.